சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 25ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் சற்று பொறுமையாக இருங்கள், அரசாங்கம் விடுக்கும் செய்தி. வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கையர்களிடம் அமைச்சர் பந்துல குணவர்தன கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கையர்கள் சற்றே பொறுமையாக இருக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கையர்கள் கிரமமான அடிப்படையில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் அதுவரையில் பொறுமையாக இருக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் பந்துல குணவர்தன. சவுதி அரேபியா மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு செல்லும் சிறப்பு விமானங்கள். வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை தாயகத்துக்கு அழைத்து வரும் இந்தியாவின் மிகப்பெரிய திட்டமான வந்தே பாரத் என்ற திருப்பியனுப்பும் நடவடிக்கையானது கடந்த மே மாதம் 7ஆம் திகதி முதல் தொடங்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றது. அதன்படி 2 கட்டங்களாக நடைபெற்று வந்த இந்த திருப்பியனுப்பும் நடவடிக்கையில் தற்பொழுது முடிவடைந்த நிலையில் 3வது கட்டமாக பல்வேறு நாடுகளில் இந்தியாவுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்தவர்கள் திருப்பியனுப்பும் நடவடிக்கை மே மாதம் நாளை முதல் 26ஆம் திகதி முதல் தொடங்கும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி வளைகுடா நாடுகளிலிருந்து தமிழகத்துக்கு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 4 விமானங்கள் தமிழகத்துக்கு செல்ல உள்ளன. அதேபோல் மற்ற வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு செல்ல இருக்கும் விமானங்களின் விவரங்கள் அந்த நாடுகளில் இருக்கும் இந்திய தூதரகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த 3 கட்டம் திருப்பியனுப்பும் நடவடிக்கையில் சவுதி அரேபியாவிலிருந்து 3 விமானங்கள் தமிழகத்துக்கு இயக்கப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகத்துக்கு இயக்கப்பட இருக்கும் அனைத்து விமானங்களும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 3வது கட்ட திட்டத்தின் அட்டவணைப்படையில் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு முதலாவதாக சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜூன் மாதம் 4ஆம் திகதி ஒரு விமானமும் 2வது விமானம் தமாம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜூன் மாதம் 5ஆம் திகதி ஒரு விமானமும் 3வது ஜெத்தா சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் ஜூன் மாதம் 6ஆம் திகதி ஒரு விமானமும் இயக்கப்படும் என்றும் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். வந்தே பாரத் 1வது மற்றும் 2வது வாரம் திருப்பியனுப்பும் நடவடிக்கைகளில் சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகத்துக்கு எந்த ஒரு சிறப்பு விமானமும் இயக்கப்படாததும் குறிப்பிடத்தக்கது. சமூக விலைகளை கடைப்பிடித்து வளைகுடா நாடுகளில் நேற்று ரமலான் நோன்புகள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா நாடுகள் இருக்கும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், இந்தியர்கள், இலங்கையர்கள் அனைவரும் உற்சாகமான ரமலான் பண்டிகையை கொண்டாடியிருக்கின்றார்கள். வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஈராக், ஓமான், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றில் வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதனால் மக்கள் அனைவரும் தீவிரமான சமூக விலைகளை கடைப்பிடித்து பண்டிகையை கொண்டாட வேண்டுமென்றும் தொழுகை நடத்த வேண்டுமென்றும் ஆட்சியாளர் அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக சவுதி அரேபியாவில் மே மாதம் 23ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை நாடு முழுவதும் தீவிரமான ஊரடங்கை கடைப்பிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ், எங்கள் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தடுப்பு நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கைகளை எடுத்து மக்களை பாதுகாத்து வருகின்றது. மக்கள் வீட்டிலேயே இருந்த ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றார்கள். வீட்டில் இருந்தாலும் சமூக விலைகளை கடைப்பிடிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருந்தார். யாமல் கசோகி. சவுதி அரேபியா பத்திரிகையாளர் யாமல் கசோகி கொன்றவர்களை மன்னிப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை. என் தந்தையை கொன்றவர்களை மன்னித்து விடுகின்றேன் என்று யாமல் கசோகியின் மகன் தெரிவித்த கருத்துக்கு யாமலின் தோழி கடுமையாக விமர்சித்துள்ளார். யாமல் கசோகியின் மகன், நாங்கள் எங்கள் தந்தையை கொன்றவர்களை மன்னித்து விடுகின்றோம் என்று பதிவிட்டிருந்தார்கள். யாமனில் தோணியான யாமலை கொன்றவர்களை மன்னிப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை. யாமலின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை நானும் மற்றவர்களும் இந்த போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை.
ஜமால் கஷோகியை கொலை செய்வதற்கான கொலையாளிகள் சவுதி அரேபியாவில் வந்தவர்கள். நாங்கள் யாமலை கொன்றவர்களையும் அவரை கொல்ல ஆணையிட்டவர்களையும் மன்னிக்க மாட்டோம் என்றும் அறிவித்திருக்கின்றார். வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 14 நாட்கள் முதல் 20 நாட்களுக்குள் சவுதி அரேபியா நாணயத்தாள்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் ஈத் பெருநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் STC நிறுவனம் ஒரு நாள் மட்டும், அதாவது 24/5/2020 ஒரு நாள் மட்டும் சரியாக 11:59 நிமிடங்கள் வரை உங்கள் சமூக வலைத்தளங்கள் சவுதி அரேபியாவில் அனைத்து நெட்வொர்க்கும் பேசுவதற்கு இலவசம். 100 நிமிடம் இன்டர்நெட் கால் ஃப்ரீ, அதாவது குவைத் மற்றும் பஹ்ரைன் STC நெட்வொர்க் மட்டும். அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். எத்தனை நண்பர்கள் இதனை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள்? சவுதி அரேபியாவில் இன்று புதிதாக 2399 நபர்கள் வைரஸினால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். இதுவரை சவுதி அரேபியாவில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் எண்ணிக்கை 72,560 உயர்வடைந்திருக்கின்றது. சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 390 பதிவாகி இருக்கின்றது. இன்று புதிதாக சிகிச்சை பலனின்றி 11 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். பிரதான நகரங்களின் அடிப்படையில் வைரஸ் தொற்றாளர்கள் ரியாத்தில் 15,469 நபர்களும், மக்காவில் 14,132 நபர்களும், ஜெத்தாவில் 12,138 நபர்களும், மதீனாவில் 9,119 நபர்களும், தமாமில் 4,585 நபர்களும், அல்கோஃபில் 3,030 நபர்களும், யூஃபில் 2,412 நபர்களும், அல்கோஃபோர் 1,636 நபர்களும், தைஃபில் 1,630 நபர்களும், கதீஃபில் 798 நபர்களும், தாஃபுக் 651 நபர்களும், தகரன் 478 நபர்களும், அப்கா பகுதியில் 73 நபர்களும், ஏனைய பிரதேசங்கள் நகரங்கள் மிகவும் சொற்ப இலக்கத்தில் காணப்படுகின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் இந்திய ரூபாவில் 19.86 புள்ளிகளாக காணப்படுகின்றது. இலங்கை ரூபாவில் 49.13 புள்ளிகளாக காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கும் நண்பர்கள் இந்த ஆப்ஸை பயன்படுத்தி உங்கள் தாய் நாடுகளுக்கு நீங்கள் பணப்பரிமாற்றத்தை வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த ஆப்ஸ் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம், எடுத்து பயன்பெறுங்கள். ரமலான் மாதத்தில் 174 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். டன் கணக்கான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபியாவின் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதிகரித்து வரும் இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றது சவுதி அரேபியா. உலகின் சில பகுதிகளில் இஸ்லாத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுக்கத்தக்க பேச்சுக்கள் அதிகரித்து வருவது குறித்து சவுதி அரேபியா கவலை வெளியிட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் உங்கள் இகாமா அல்லது குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை நீங்கள் இழந்திருந்தால் எந்த துறையை நகர்த்த வேண்டும், அடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும், அவரது கேள்விகளுக்கு பதில் என்ன? ஜபசத் அறிவிக்கின்றது பாஸ்போர்ட் துறை இயக்குநரகம். ட்விட்டரில் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கட்டணத்தை வெவ்வேறு சட்ட நடவடிக்கைகளுக்கு செலுத்த வேண்டும். எந்த குழப்பத்தையும் தவிர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் யாவை? சவுதி அரேபியா ஜவசத்தின் கூற்றுப்படி 9 கட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா வெளிநாட்டவர்கள் தங்கள் சவுதி அரேபியா இகாமாவை இழந்திருந்தால், தொலைத்திருந்தால் அல்லது ஏதேனும் விபத்து நடந்திருந்தால் அதை மீண்டும் பெறுவது எப்படி? அவை சவுதி அரேபியா வெளிநாட்டினர் சவுதி அரேபியா ஜவசத் அலுவலகம் அல்லது காவல்துறையில் எந்த ஒரு கிளையிலும் காணாமல் போன அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். 2வது, சவுதி அரேபியா வெளிநாட்டவர் தனது ஆதரவாளர் முதலாளியிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற வேண்டும். சவுதி அரேபியா இகாமா எங்கு எப்படி இழந்தார் என்பதை விளக்க வேண்டும். 3வது, சவுதி அரேபியா வெளிநாட்டவரின் அசல் பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும். சவுதி அரேபியா அகாமாவின் நகல் இருந்தால் அதையும் சமர்ப்பிக்க வேண்டும்.
சவுதி அரேபியா ஜவசத் அலுவலகம் அல்லது வலைத்தளத்திலிருந்து பெறப்பட்ட படிவத்தை நிரப்ப வேண்டும். சேர்க்கை படிவத்தையும் நிரப்ப வேண்டும். சேர்க்கைக்கான காலம் 1 வருடம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் 500 ரியால் கட்டணம் செலுத்த வேண்டும். சவுதி அரேபியா வெளிநாட்டவர் 2 புதிய படங்களை இணைக்க வேண்டும். சவுதி அரேபியா இகாமாவை காணவில்லை என்பதற்காக 10,000 மன்னிக்க வேண்டும் 1000 ரியால் அபராதம் செலுத்த வேண்டும். சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். நன்றி.